கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துதல் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். இனி ஒரு காலம் உன்னிடத்தில் கனி உண்டாகாதிருக்க கடவுது. ஆமேன். நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பெத்தானியாவில் இருந்து எருசலேமுக்கு தமது சீசருடன் போகும் வழியிலே ஒரு அத்திமரத்தில் கனி இல்லாததைக் கண்டு இனி ஒரு காலம் உன்னிடத்தில் கனி உண்டாகாததற்கு கடவுது என்கிறார். இந்த அத்திமரத்தில் கனி இல்லாததற்கு காரணம் இது கனி தரும் காலம், அதாவது சீசன் அல்ல என்று சீசர்கள் எடுத்து சொன்னார்கள். ஆனாலும் அந்த அத்திமரமானது பட்டு போயிற்று என்றே நாம் பார்க்கிறோம். மற்றும் ஒரு அத்திமரத்திலும் கனி இல்லை என்று லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 6 முதல் 9 வசனங்களில் வாசிக்கும் பொழுது, இந்த அத்திமரத்தில் 3 வருடமாக கனி இல்லை, ஆனாலும் இந்த அத்திமரம் பாதுகாக்கப்படுகிறது. அது எப்படி? இந்த அத்திமரம் ஒரு தோட்டத்திற்குள், ஒரு வேலியினுள், ஒரு தோட்டத்துக்காரனின் மேற்பார்வையில் பாதுகாப்பாக உள்ளது. இந்த அத்திமரத்தை வெட்ட விடாமல் தோட்டக்காரன் பரிந்து பேசி இந்த வருடம் மட்டும் இருக்கட்டும் என்று வெட்ட விடாமல் பாதுகாத்து எருப்போட்டு தண்ணீர் ஊற்றி பாதுகாத்தும் வருகிறார். யார் அந்த தோட்டக்காரர்? நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து தான் அந்த தோட்டக்காரர். நமது தோட்டக்காரரை போன்று பிதாவிடம் பரிந்து பேசி பாதுகாத்து வருகிறார் நமக்காக இயேசு கிறிஸ்து. இன்னும் ஒரு வருடம் கனி தரும் என்று நம்மை நம்பிக்கையுடன் பாதுகாத்து வருகிறார். சத்துரு வேலிக்குள் புகாதவாறும் பாதுகாக்கிறார். கனி என்பது என்ன என்றால், கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22-23 வசனங்களின்படி சொல்லப்பட்ட தேவனால் நம்மிடம் எதிர்பார்க்கப்படும் ஆவியின் கனியாகும். ஆனால் பாதுகாப்பே இல்லாமல் வழியிலே மற்றும் வழி அருகே ரோட்டிலே உள்ள அத்திமரம் போல் உங்கள் நிலவரம் இருந்திருந்தால், பரிந்து பேச கிறிஸ்து உங்களிடம் இல்லாவிட்டால், கடைசியாக அத்திமரம் கனி தராமல் பட்டு போய்விடுமே. ஆம், எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் நிலவரம் எந்த நிலவரத்தில் உள்ளது? வழியில் உள்ள அத்திமரம் பாதுகாப்பற்றது போன்று உள்ளதா, அல்லது தோட்டத்திற்குள் நடப்பட்ட பாதுகாப்பாக உள்ள அத்திமரம் போன்று பரிந்து பேச உங்களுக்காக ஒருவர் வேண்டும்? அவரே நம் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து. கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவரில் வளரும் போது மட்டுமே நீங்கள் பாதுகாப்பாக வளர்ந்து சீக்கிரம் கனி தர முடியும். ஆமேன். God bless you.